பழனிசாமியுடன் பயணிக்கிறோம் பயணம் பாலும் கிணத்தில் விழுந்து ஏற்படுகிற மரணத்திற்கு சமமானது. சசிகலாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் தான் பழனிசாமி. ஆனால் உண்ட வீட்டுக்கு பழனிசாமி எப்பயுமே ரெண்டகத்தை நினைப்பார். கூட இருந்தவர்களுக்கு எப்பயுமே குழியை பறிப்பார். அது அவர் துரோகமே பிறப்பாய் துரோகமே வளர்ப்பாய். பழனிசாமி தலைமையினால இருந்தால் மட்டும் கிடைக்காது. பன்னிக்குட்டியை தூக்கி அதிமுகவுக்கு தலைமைன்னு வச்சா தனக்கு ஈக்குவலா யாராவது பேரோடும் புகழோடு இருந்துட்டு அவங்களை அழிச்சிடணும். அதிமுகவில் மட்டும் பழனிசாமிக்கு ஈக்குவலா இருக்கிறவங்களை அழிக்கிறது இல்லை பழனிசாமி நோக்கம். அவர் ஒரு வேடந்தாங்கல் பறவை, எங்கு இறை கிடைக்கிறதோ அங்கு பறந்து விடுவார். நாம் அவர்களை பற்றி எந்த கவலையும் படலை. நம்மளுக்கு நோக்கம் என்னன்னா, உலகெங்கும் இருக்கும் மூவண்ணம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் திரு கண்ணன்ஜி அவர்கள். எல்லாருக்கும் தெரியும், திரு கண்ணன்ஜி அவர்கள் அதிமுக என்று சொல்வதை விட ஓபிஎஸ் அணியின் செய்தி தொடர்பாளராக இருக்கிறார். 2019-20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக தொண்டர்கள் உள்ள ஒரு கட்சி எதுன்னு சொன்னால் சத்தியமா அதிமுக தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும் கட்சி இப்போ 4-5 பிரிஞ்சு வெவ்வேறு திசை நோக்கி போயிட்டு இருக்கு. இது இணையறதுக்கோ இல்லை இணைப்பதற்கான பாலங்கள் ஏதாவது நடந்துட்டு இருக்கா, இல்லை இன்னும் இதே பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இல்லை? அதாவது பழனிசாமி விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சரி, பழனிசாமிங்க அப்பா கார்ப கவுண்டரே ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாலும் சரி, அதிமுக இணைந்தே தீரும். ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதலமைச்சர். உண்மை. அம்மா அவர்களாலேயே அரசியல் அடையாளம் காட்டப்பட்டவர், தன்னுடைய அரசியல் வாரிசாகவே முன்மொழியப்பட்டவர். திருமதி சசிகலா அவர்கள் அம்மாவுடனே உடன் பயணித்தார். சசிகலாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் தான் பழனிசாமி. ஆனால் உண்ட வீட்டுக்கு பழனிசாமி எப்பயுமே ரெண்டகத்தை நினைப்பார். கூட இருந்தவர்களுக்கு எப்பயுமே குழியை பறிப்பார். அது அவர் துரோகமே பிறப்பாய் துரோகமே வளர்ப்பாய், துரோகமே தனது வாழ்நாள் தொழிலாகவே செய்து பழக்கப்பட்டவர். அதனால் எல்லாத்தையும் பகைப்பார். ஆனாலும் அவரை இந்த இயக்கம் கடைகோடி தொண்டன் என்கிற முறையில் தொண்டனும் தலைமைக்கு வரலாம்ங்கிற புரட்சித் தலைவன் எண்ணப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ அவரும் இந்த இயக்கத்தின் தலைவராக வந்துவிட்டார். அப்போ நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம், தலைமைக்கு விட்ட யாருமே வானத்திலிருந்து குதிச்சவங்க கிடையாது. உண்மை. புரட்சி தலைவரை போன்றோ புரட்சி தலைவியை போன்றோ தனிப்பெரும் ஆளுமை மிக்க தலைவர்களும் கிடையாது. அப்போ நாம் எல்லாம் தொண்டர்களாக இருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோங்கிற தன்னுணர்வு, தன்னை பற்றிய சுய பரிசோதனை எல்லாரும் செய்யணும். அப்போ எல்லாரும் செஞ்சதுக்கப்புறம் இப்போ அடமண்டுத்தனமாக நான் பிடிச்ச மசலுக்கு 3 காலதேங்கிற ரீதியாக நான் இந்த இடத்த விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி இந்த சின்ன பிள்ளைகள் பொம்மைக்கு ஆசைப்படுகிற கதையாக பழனிசாமி என்ன செய்கிறாரு, அந்த சீட்டை விட்டு போக மாட்டேன், பொதுச்செயலாளர் சீட்னா நான் தான், முதலமைச்சர் சீட்னா நான் தான் அப்படின்னு சொல்லி பதவி ஆசை மட்டுமில்லை பதவி வெறி பிடித்து பைத்தியமாகவே அலைகிறார். அதனால் அவருக்கு சுட்டி காட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பழனிசாமி நம்பி நம்மளை அவர் காப்பாற்றிடுவாருங்கிறத நினைச்சு சார் அவங்களாம் அவரை நம்பி ஏமாந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் என்கிட்டையும் சில முன்னாள் அமைச்சர்களும் அதிமுக முக்கிய புள்ளிகளும் பேசுறாங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்களிடமும் அண்ணன் எப்படியாவது கட்சி இணைக்கணும்னே தயவு செய்து நீங்கள் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாங்க. இந்த இணைப்பு ஒருங்கிணைப்பு குழு இருக்கிற புகழேந்தி அண்ணன் புகழேந்தி, ஜெயசிடி பிரபாகர் இவங்க வகைரா கட்டையும் சில பேர் பேசுறாங்க. எல்லோருடைய நோக்கமும் எப்படி இருக்கு, இப்போ ஒருங்கிணைக்கணும். திடீர்னு ஒரு டவுட் வருது சார். ஏன்னா உங்க கூட பயணித்த நிறைய பேர் ஒருத்தரா போனாங்க. இப்போ கடைசியா மாஃபாய் பாண்டியராஜன் அவர்களும் போயிட்டாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கி வந்த மாதிரி பேசப்படுது. மாஃபாய் பாண்டியராஜன் போறாரு வர்றாருன்னா அவர் அதிமுகவில் இருந்து போயிட்டு அதிமுகவுக்கு வந்தவர் இல்லை. அவர் பல்வேறு கட்சியில் இருந்து வந்தவர். எப்படி பார்ப்பீங்க சார்? அவர் ஒரு வேடந்தாங்கல் பறவை, எங்கு இறை கிடைக்கிறதோ அங்கு பறந்து விடுவார். நாம் அவர்களை பற்றி எந்த கவலையும் படலை. நம்மளுக்கு நோக்கம் என்னன்னா, பழனிசாமியை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது, அதிமுக பற்றி தான் நம் கவலை. ஏன்னா பழனிசாமி தலைமையிலேயே தொடர்ந்து நீடிச்சா அதிமுக இப்பொழுது தொடர் தோல்விகளைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உண்மை. பழனிசாமி தொடர்ந்து நீடிச்சிட்டார்னா அதிமுக அழிவை நோக்கிய பயணிக்கும். பழனிசாமியுடன் பயணிப்பது எப்படின்னா, பழனிசாமியுடன் பயணிக்கிறோம் பயணம் பாலும் கிணத்தில் விழுந்து ஏற்படுகிற மரணத்திற்கு சமமானது. ஏன்னா பழனிசாமி நல்ல சிந்தனை கிடையாது. ஒரு தலைவன் எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா,
தான் தலைமைக்கு வருவதற்கு என்ன திகிடு தத்துவத்தையும் பண்ணி கூட வந்திருக்கலாம். அதுக்கு அரசியல்ங்கிற காரணத்தை சூட்டியிருக்கலாம். ஆனால் தலைமை ஏற்றுவிட்டால் தலைவன் அதைத்தான் சிந்திக்கணும். தலைவனுக்கு கீழே அனைவரும் தொண்டனாகத்தான் பாவிக்கணும். இவன் வேண்டிய தொண்டன், இவன் வேண்டாத தொண்டனை நினைக்கக்கூடாது. அப்போ அதுதான் தலைமை பண்பு. அந்த பண்பு பழனிசாமிக்கு இருக்குதா அப்படின்னா இல்லை. தனக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் வந்துடக்கூடாது, தனக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் பெயர் பெற்றக்கூடாது, தனக்கு ஈக்குவலாக யாராவது பேரோடும் புகழோடு இருந்துட்டு அவங்கள அழிச்சிடணும். அதிமுகவில் மட்டும் பழனிசாமிக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்களை அழிக்கிறது இல்லை பழனிசாமி நோக்கம். வேற கட்சிகளே இருக்கக்கூடாது. அது மாதிரி இப்போ அண்ணாமலைக்கும் பழனிசாமிக்கும் என்ன பிரச்சனை? அண்ணாமலை கவுண்டரா பிறந்ததே பிரச்சனை, அது தெரியுமா? இல்லையா சார்? ஏற்கனவே கருத்து ஏன்னா கவுண்டருன்னா பழனிசாமி மட்டும்தான் உயர்நிலத்தில் இருக்கணும். இன்னொரு கவுண்டரு அதிமுகவுலேயே வரக்கூடாது. அவர் தாங்க சொல்றாரு, நானா சொல்றேன். அவர் சொல்றதே நம்மளுக்கு சகவலா சொல்றாங்க. பழனிசாமி இப்படி தாங்க பேசுறாரு, இதை எப்படியாவது சொல்லி விடுங்க, நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றத நாம சொல்றோம். இது அண்ணாமலைக்கே தெரியும். இது ஒரு புது தகவலா இருக்கு. அண்ணாமலைக்கு கேளுங்க, சகோதரர் அண்ணாமலைகிட்ட ஒரு நாள் பேட்டி கேட்கும்போது கேளுங்க. கண்டிப்பா சார். அதனால தான் பிடிச்சி வெளுத்து வாங்குறாரு. நீ ஒரு அரசியல் தற்குறி அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உண்மையிலேயே அவர் அரசியல் தற்குறி. அதிமுக ஒரு பெரிய பின்பங்க, அது ஒரு மாபெரும் கட்சி. அது அந்த அந்த கொடியை கட்டிட்டு போனாலோ அந்த வேட்டியை கட்டிட்டு போனாலோ பொதுமக்கள் மத்தியில் அவ்வளவு பெருமையா இருக்கும். இன்னைக்கு எந்த நீங்க என்னப்பா நீங்க போங்கப்பா, இப்போ ஓட்டு கட்டு போட்டோம்னா யாரு? பழனிசாமிக்கா? அவனுக்கு போட்டு அடிச்சான், துரோகம் பண்ணிட்டு போறானாப்பா, ஓட்டு அவனுக்கெல்லாம் கேட்டு வராங்க. இப்படித்தான் மக்கள் சொல்றாங்க. கரெக்ட் சார். இது உங்களோட பார்வையா இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் அவருக்கு ஓட் பர்சன்டேஜ் இன்னும் அதிமுக என்பதற்கான பழனிசாமிக்குன்னு 1% ஓட் பர்சன்டேஜ் கிடையாது. அது அதிமுகவுனா ஓட் இரட்டை இலக்கு என்ற ஒரு வாக்கு சதவீதம் அதிமுக கட்சிக்கு ஒரு இந்த 20% ஓட்டுங்கிறது பழனிசாமி தலைமையினால இருந்தால் மட்டும் கிடைக்காது. பன்னிக்குட்டியை தூக்கி அதிமுகக்கு தலைமைன்னு வச்சா அந்த பன்னிக்குட்டியும் 20% ஓட்டு வாங்கிடும். ஏன்னா இது வந்து புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் தங்களை இந்த கட்சியில் விதைச்சு உருவாக்கி வச்சிருக்க ஓட்டு வங்கி. இந்த ஓட்டு வங்கியை பெருக்கிறத அதிமுக தலைமை பொறுப்பை ஏற்கிறவங்களுடைய கடமை. 20% 30 ஆக்குறது, 30 40 ஆக்குறது, 40 50 ஆக்குறது, நிரந்தரமாக ஆளுங்கட்சியாக மாற்றுறது, 100 சீட்டா 200 சீட்டா மாற்றுறது. எப்படி புரட்சி தலைவி அம்மா 40க்கு 37 இடத்துல வெற்றி பெற்றாங்களோ 40க்கு 40 நாம் வெற்றி பெற்று கொடுத்தால்தான் அது புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் செய்கிற பிரதி உபகாரம். ஆனால் இருக்கிற கட்சியை கழுத தேஞ்சு கட்டர்மான கதையா பழனிசாமி வச்சு தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு சுய பரிசோதனை செய்யும். அண்ணாவே சொல்லியிருக்கிறார், சுய பரிசோதனை முக்கியம் சொல்லிட்டு. கருணாநிதியே தோல்விக்கான காரணங்களை ஆராய்வார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி தோத்தங்கிறதுக்கு மெனக்கெடுவார். புரட்சி தலைவி அம்மா ட்ரில் எடுப்பாங்க, யார் எந்த இடத்துல எப்படி தோத்தீங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பழனிசாமியில யாரையும் கேட்க முடியாது சார். இப்போ ஏன்னா ஒட்டுமொத்த தோல்விக்கும் ஒரே காரணம் பழனிசாமி மட்டும்தான். அதான் சார், இப்போ நீங்க ஓபிஎஸ் அணி சார்பா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. உங்களோட எதிர்கட்சின்னு பார்க்கும்போது நீங்க எடப்பாடியார தான் எதிர்கட்சியா பாக்குறீங்களே தவிர இப்போ ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக எதிர்கட்சியா பார்க்கலையோ மாதிரி ஒரு எண்ணம் தோன்றது. இன்னொரு பக்கம் சார், கடைசி கேள்வி, உதயநிதி அவர்களை வந்து துணை முதல்வராக அறிமுகப்படுத்துவதாக ஒரு செய்திகள் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவரை டீ ப்ரொமோட் பண்றாங்களோன்னு பாக்குறேன். ஏன் சார்? ஏன்னா அவர் தானே முதலமைச்சர். நாமினல் ஹெட்டு தான் ஸ்டாலின், ரியல் ஹெட்டு உதயநிதி தான். பெயரளவுக்கு முதலமைச்சர் தான் ஸ்டாலின், உண்மையான முதலமைச்சர் உதயநிதி தான். ஏன்னா இப்போ முதலமைச்சர் வெளிநாடு போயிட்டாரு, முதலமைச்சரை பற்றி யாராவது சிந்திச்சாங்களா? அனைத்து கூட்டங்களும் உதயநிதியின் தலைமையில் தான் நடத்தப்பட்டது. இப்போ திறம்பட செயல்படுறான்னு ஒத்துக்கிறீங்க? அதாவது எதிரி இல்லாத முதல்வர் வெளியூர் போகும்போது ஒரு ஆக்டிவ் சிஎம்மா வேலை செய்யறான்னு பாராட்டத்தக்க விஷயம் தானே சார். ஒரு இளம் வயதில் இப்போ ஏற்பட்ட ஒரு பொறுப்பை உணர்ந்து நடப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. சட்டப்படி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதிப்படி இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வராக மட்டுமல்ல முதலமைச்சராக தகுதி படைத்தவர் தான். சட்டப்படி மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இந்த கேனப்பைய ஊர்ல கிறுக்கு பைய தான் நாட்டாம இருப்பான்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சிகள் வலுவா இல்லாம இருந்தால் உதயநிதி மாத்திரமல்ல, உதயநிதி பையன் இன்பநிதி கூட முதலமைச்சராக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. இதைத்தான் காப்பாத்துங்களா சண்டாளங்களான்னு பொதுமக்கள் எங்களை திட்டுறான். பையன் ஓபிஎஸ் நினைச்சிருந்தா பிஜேபியில் சேர்ந்து மத்திய அமைச்சர் ஆயிருக்கலாம், இல்லை எனக்கு கௌரவமான ஒரு பதவியை கொடுங்கன்னு கேட்டு கவர்னர் ஆயிருக்கலாம்.
இல்லையா? அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு எத்தனையோ அமைச்சர்கள் போய் அமைச்சராயிருக்கிறாங்க. இன்னைக்கு நினைச்சா யாருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்குற திமுக ஐயா ஓபிஎஸ்க்கு கொடுக்காமலா போயிடும்? ஆனா சார் அவரும் தன்னை வளர்த்த கட்சியை காப்பாற்ற வேண்டும், தான் வளர்ந்த இயக்கம் அழிந்து விடக்கூடாது, புரட்சி தலைவி அம்மாவுக்கு கொடுத்த சத்தியம் காப்பாற்றப்படணுங்கிறத தனி இயக்கத்தை கூட காணாம வச்சிருக்கிறார். நாங்கள் கூட பல தடவை சொன்னோம் ஐயாட்ட, ஐயா பழனிசாமியை தொங்கிக்கிட்டு இருக்க வேண்டாம், உங்கள் தலைமையில் ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு கொண்டு போவோம் அப்படின்னு எல்லா முக்கிய தலைவர்களும் ஐயாட்ட எத்தனையோ முறையை சொல்லி பார்த்தாங்க. கட்சி தனி கட்சி துவங்குவதோ தனி இயக்கம் காண்பதோ என்னுடைய நோக்கமே அல்ல. பைசா செலவாயிடும் பயமா சார்? பைசா செலவாயிடும் போன்ற பயம் இருக்கலாம் இல்லையா? பைசா செலவாக பயம்னா எதுக்கு பாராளுமன்ற தேர்தலில் போய் ராமநாதத்தில் நிற்கிறாரு? கரெக்ட் சார். பைசா செலவாக அமைப்பு வச்சு செயல்பட. கரெக்ட் சார். இப்போ நீங்க அதிமுக வந்து வீழ்ந்து கொண்டு இருக்கணும் போது நீங்க தனிப்பெரும்பான்மை சக்தியா வந்து ஓபிஎஸ் அவர்கள் உதயம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாம் சேருவாங்க இல்லைங்களா ஐயா? அதனால தானே அதிமுக தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கு. ஓபிஎஸ் புறக்கணிச்சதுனால தானே ஓபிஎஸ் நின்ன இடத்துல அதிமுக டெபாசிட் போகுது. தினகரனை புறக்கணிச்சதுனால தான் தினகரன் நிற்கிற இடத்துல டெபாசிட் போகுது. தென் மாவட்டங்களே அவுட் ஆகுது. கொங்கு மண்டலம் உங்க மண்டலம் சொன்ன மேற்கு மண்டலமே பல தொகுதிகளில் 1% தான் கோயம்புத்தூரே டெபாசிட் வாங்குச்சு. அண்ணாமலைக்கும் அதிமுக ஓட்டு வித்தியாசம் 2 லட்சம் ஓட்டு வித்தியாசமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கொங்குல என்ன பண்ணுறீங்க? சேலத்தில் சொந்த தொகுதியில் ஜெயிக்க முடியுதா பழனிசாமியால்? முதலமைச்சர் தானே. நான் அதிமுகவை நான் பயங்கரமாக காத்து விட்டேன், நான் புடுங்கி தள்ளிவிட்டேன்னு சொல்றீங்கள சார். ஒரு காலத்துல கொங்கு பெல்ட்னாலே அதிமுக பெல்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. எப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கிருந்து வந்தவரோ அப்பவே வந்து ஒன்னொன்னா வந்து விலகின மாதிரி. கொங்கு மாத்திரமல்ல, தமிழகம் எங்குமே அதிமுகவின் கோட்டையாகத்தான் இருந்துச்சு. புரட்சி தலைவி அம்மா எங்கிட்ட ஆட்சி பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போகிற வரைக்கும் என்னைக்கு பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி அவரை முதல்வர் ஆக்கி அவர் தான் அதிமுகவின் அடுத்த பிம்பம்னு சொன்னோமோ அன்னைக்கே தோல்வி நிச்சயமாயிருச்சு. அன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டா இது இன்னும் இது தேராது. ஓபிஎஸ்ஐ அம்மா முதல்வர்னு சொல்லும்போது அனைத்து தொண்டர்களும் ஒத்துக்கொண்டாங்க, தமிழகமே ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு அவரை அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும்னு தான் ஆசைப்படுது. ஆனால் நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்களே தவறு பண்ணோம். ஐயாவே சொன்னார், நானும் இந்த பாவத்தை பண்ணி தொலைஞ்சேன், பழனிசாமியை முன்மொழிஞ்சேன்னு சொன்னார். அன்னைக்கு அதிமுக அவுட்டு. ஏன்னா பழனிசாமியினுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே துரோகம். எங்கே பார்த்தாப்ப செங்கோட்டை அண்ணனால தான் அறிமுகப்படுத்தப்படுறாரு. சேலம் மீசக்காரரு செல்வ கணபதியால தான் எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரப்படுறாரு. உண்மை. சேலம் கண்ணனால தான் பழனிசாமி வளர்க்கப்படுறாரு. ராவணனால தான் மீண்டும் எம்பி சீட்டு வாங்கி தரப்படுறாரு. சசிகலாவால தான் அமைச்சராக்கப்படுறாரு. சசிகலாவால தான் முதலமைச்சராக்கப்படுறாரு. ஓபிஎஸ் ஆல தான் முதலமைச்சர் பதவியை காப்பாற்றப்படுறாரு. தினகரனால தான் எல்லா பேரும் பழனிசாமி பேரை சொன்ன உடனே எல்லா பாதி எம்எல்ஏ ஒத்துக்கிடாம போது தினகரன் தான் எல்லா எம்எல்ஏக்களையும் ஒத்துக்கூட வைக்கிறாரு. கரெக்ட் சார். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது துரோகம் என்பது அது உங்களுடைய பார்வையில் வந்து முழுக்க எடப்பாடியாக செஞ்ச மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் கூட இது உட்கட்சி பூசல் என்று ஸ்ட்ரைட்டாக நாங்களால் சொல்ல முடியும். அட் த சேம் டைம் ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி இல்லாததோட எஃபெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடு வந்து நிறைய இடத்துல வந்து ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவரை மாதிரி ஒரு ப்ராமினன்ட் தலைவர் பார்க்க முடியாது. அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக எதிர்கட்சி தலைவர் செயல்பட்டார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போது 2021 இன்னி வரைக்கும் ஒரு ஸ்டாலின் அவர்கள் லெவலுக்கு இல்லைனா கூட அட்லீஸ்ட் 70-80% மேட்ச் ஆகிற அளவுக்கு எதிர்கட்சி தலைவர் இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யுது. அட் த சேம் டைம் திரு ஓபிஎஸ் அவர்கள் அது மாதிரி செயல்படுவான்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கலாம் மேபி மக்கள் கிட்ட. அந்த எண்ணம் நீடேறணும் வேண்டிக்கிறோம். அட் த சேம் டைம் ஒருங்கிணைந்த அதிமுகவா வந்து இறங்கி 2026 டஃப் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. தங்கள் வருகைக்கும் கருத்து பதிவு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.